ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இன்றைக்கி எபிசோட் எப்படி போச்சு பார்த்தலாம். ஸோ சிந்து வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அப்பா வந்து நாங்கள் எல்லாருமே கத்தார்லேருந்து ஒன்றா தான் வருவோம், நாங்கள் எங்கள் ஃபேமிலியை பார்க்க போயிடுவோம், அவரும் உங்களை பார்க்க வந்துடுவார் அப்படின்னு. அதுக்குள்ளே சிந்து அவங்க அம்மா கூப்பிட்டே போயிடுறாங்க. இதை வந்து நீ அம்மாட்ட சொல்லாதுன்னு சொல்கிறாங்க கங்கா கிட்ட. பட் கங்கா வந்து பார்த்திங்கன்னா உடனே அவங்க அம்மாட்ட போய் சொல்லி அவங்க கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் விஜய் காவேரி அவங்க 2 பேர் காட்டுறாங்க. கால் வீக்கமாக இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து பார்த்து வச்சுருக்காங்க. அப்புறம் சுடு தண்ணி எடுத்து வச்சு அவர் வந்து காலை உள்ளே வச்சு டிப் பண்ணி பண்ணிருக்கு. அந்த நேரத்தில் கிருஷ்ணா வந்து உள்ளே கதவு தட்டுவான். யாருன்னு பார்த்தா அவர் வந்து பார்ப்பார் வாங்க அப்படின்னு. ஓ கிருஷ்ணாவா, இது வரேன் பிரதர்னு சொல்லிட்டு இவர் விஜய் வெளியே போய் பார்ப்பார். சொல்லுங்கள் பிரதர் என்ன அப்படின்னு. வந்து உங்களுக்கு சேர வேண்டிய ஆஃபர் கொடுத்துட்டேன், நீங்கள் நாளைக்கு கிளம்பிடலாம், இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் விஜய். அதெல்லாம் போக முடியாது, எங்களுக்கு பாதி வேணும் அப்படின்ட்டு. ஒழுங்காக சொல்லும்போதே நீங்கள் கேட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் வந்து எவ்வளோ சொல்கிறாரு, பட் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. காவேரி உள்ளேருந்துக்கும் வந்து என்னது போக மாட்டேது, யார் வீடு தெரியுமா, விஜய் தாத்தா வீடு, விஜய் சம்பாரிச்சது, நீ என்ன போக மாட்டேன்னு தள்ளி விடும்போது காவேரியும் அவனும் பிடிச்சி தள்ளி விடும்போது விஜய் டென்ஷன் ஆகி, ஏய் மேலெல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்கூடாது, நான் வேறு மாதிரி ஆகிடும், பொறுமையாக டீல் பண்ணும்போது போய்டுன்னு. மறுநாள் தாத்தா பாட்டி எல்லாருமே சேர்ந்து செகண்ட் ஃபேமிலி வந்து இங்கேருந்து கிளப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க. உங்கள் அம்மா ஃபேமிலி எங்கள் வேலைனாலாம் இருக்கட்டும்ப்பா, பட் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் அது 2 நாள் ஆகிடுச்சு கிளப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க கிருஷ்ணாட்ட. இதை பாருங்கள், உங்கள் அம்மா கூப்பிட்டு வா, போ ஏண்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கொடுத்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு, நீங்கள் கிளம்பலாம், இது பாருங்கள் தம்பி, ஏன் எங்களுக்கு பாதி வேணும் அப்படின்ற மாதிரி. இல்லை இது வரைக்கும் கொடுத்ததே ஓகே, இதுக்கு மேலே வேணும்னு வெளியே போய் பார்த்துங்க, இல்லை எங்களால் போக முடியாது, நாங்கள் எதாக இருப்போம்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்கிறோம். இதெல்லாம் முடியும், ஒழுங்காக சொல்லும் போதே போயிடுங்க, இங்கேருந்து பிரச்சனை பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பார்த்துங்க, இங்கே உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதையும் மீறி கிருஷ்ணா அதெல்லாம் போக முடியாதுப்பா, அது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறான். விஜய் சித்தப்பாவை தான் இப்படி ஒரு பிரச்சனை காலையிலேயே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசியிருக்காரு. ஸோ இது எல்லாமே போக முடியாதுன்ற ரீசனை வச்சு இன்றைக்கான எபிசோடு வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்தடுத்து நம்ம மெட்ரோ ஸ்டோரி ஃபாலோ பண்ணிங்க, இது போன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.